அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ் வீடியோ தாங்க. ஸ்பீக்கர் கேபிள் நம்ம பண்ணிட்டுருக்கோங்கிற இது உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடியே ஸ்பீக்கர் கேபிள் பத்தி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ, அத பார்த்துட்டு நெறைய பேர் நம்மகிட்ட கேபிள் கேட்டிருந்தாங்க. ஒரு கஸ்டமர் வந்து எல்சிஆருக்கு மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ, அவருக்கோசரம் ரெடி பண்ணி வச்சிருக்க கேபிள் தான் இது. அவர் ஏவிஆர் கனெக்ட் பண்ணுற இடத்துல எனக்கு ஸ்டீல் கோல்டு பிளேட்டட் பின் போட்டு நேம் பிரிண்ட் பண்ணி குடுத்துருங்க சார். ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுற இடத்துக்கு எனக்கு பிளாஸ்டிக்கில குடுத்துருங்க அப்படின்னாரு. ஸோ, அதுக்கோசரம் கோல்டு பிளேட்டட் பனானா ப்ளக்கே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, இந்த கேபிளோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, இத வாங்கி யூஸ் பண்ணவங்க சொன்ன ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஒரு கஸ்டமர் வந்து இது எல்சிஆருக்கு அவரும் வாங்கினாரு. மேக்ஸிமம் எல்லோரும் கேட்பாங்க, சரவுண்டுக்கெல்லாம் கேட்பாங்க. பட் நான் அவங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. அவங்க நார்மல் ஹாலுங்கும்போது எல்சிஆருக்கு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க சார். ஏன்னா சரவுண்டுக்கு வந்து இது போட்டிங்கன்னா பட்ஜெட் தேவையில்லாத இது தான் வரும். பட் எல்சிஆருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனல் டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் ரூம் போகிறீங்கன்னா, நீங்கள் எல்லாமே இந்த கேபிள் போடுங்க, ஒர்த்தாக இருக்கும். பட் நார்மலான இதுக்கு வந்து எல்சிஆருக்கு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சுன்னா வேணால் இந்த கேபிள் திருப்பி வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அந்த கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு அவர் யூஸ் பண்ணுற கேபிள் வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 70 வேல்யூமில் வச்சு கேட்டுட்டு இருந்திருக்காரு. இந்த கேபிள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு 50% 50 வேல்யூம் வைக்கும்போதே வந்து நல்ல சவுண்ட் கிளாரிட்டி வருது. 50 to 55 போதும் சார். அந்த அளவுக்கே எனக்கு சவுண்ட் எஃபெக்ட் வந்துடுது. முதல்ல 70 வச்சுட்டு இருந்த வேல்யூம் வந்து இதுலேயே வந்துடுது. அதே மாதிரி எந்த செட்டிங்ஸும் நான் மாற்றலை அப்படின்னாரு. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான இது தான். எந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, நீங்கள் கரெக்டான ஆம்பிளிஃபையர், கரெக்டான ஸ்பீக்கர் மேட்சிங் பண்ணிவிட்டு கரெக்டான ஸ்பீக்கர் கேபிள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல எஃபெக்ட் மட்டும் இல்லை, உங்கள் ஆம்பில் நிறைய பேர் ஹீட் ஆகுது, ஃபேன் வேணும்னு கேட்பாங்க. நம்ம ஃபேன் வாங்கி கொடுத்துருக்கோம், ஆனால் அது சம்மந்தமான வீடியோ போட்டதில்லை. என்ன ரீசன்னா, அந்த ஆம்ப் ஹீட் ஆகுதுங்கிறது இங்கே எல்லாம் நம்மளுக்கே தெரியும் போது அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிக்கு தெரியாதா? பட் அங்கே என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா, நம்ம கரெக்டான ஸ்பீக்கர் மேட்ச் பண்ணாமையும் கரெக்டான ஸ்பீக்கர் கேபிள் கொடுக்காதனாலேயும் தான் அந்த ஹீட்டிங் இஷ்யூங்கிறது வருது. ஏன்னா மற்றவங்க ஹீட்டிங் இஷ்யூன்னு சொல்கிற ஒரே ஆம்பை நம்ம அதே இதுக்கு நம்மளும் பண்ணி கொடுத்த இடத்துல இருக்குது, அங்கே ஹீட்டிங் இஷ்யூங்கிறது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அது எதனாலன்னா, இந்த மாதிரி ஸ்பீக்கர் கேபிள் போடும்போது மாறும். ஓகேங்களா? அந்த கஸ்டமரே பாருங்கள், ஃபஸ்ட்டு 70 வேல்யூமில் வச்சுட்டு இருந்தவர் 50 வேல்யூம் வராருங்கும்போது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல லோடு வந்து கம்மியாகும் போது ஆம்ப் ஹீட்டிங்கும் கம்மியாகும். ஸோ ஸ்பீக்கர் கேபிள்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆன்லைனில் சிலர் வாங்கலான்னு வாங்கி ஏமாந்தவங்களும் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. சார், நான் இந்த மாதிரி உங்கள் வீடியோ பார்த்தேன், அப்புறம் நான் காப்பர் கேபிள் நினச்சி தான் வாங்கினேன். பட் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கேபிள் எடுத்து செக் பண்ணலான்ட்டு ஒரு நைஃப் வச்சு தேய்ச்சி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அது அலுமினியம் இருந்துச்சு, அதுக்கு மேலே தான் காப்பர் கோட்டிங் போட்டிருந்தாங்கன்ட்டு அது ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு, சார் உங்கள் கேபிள் போட்டதுக்கப்புறம் என்னோடய டவரில் பஞ்ச் எஃபெக்டே வித்தியாசம் நல்லா தெரியுது அப்படின்னாரு. ஸோ ஸ்பீக்கர் கேபிள்ங்கிறது மஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் என்ன ஸ்பீக்கர் என்ன ஆம்ப் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஸ்பீக்கர் மேட்சிங் கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த கேபிள் போட்டிங்கன்னா நல்ல இது கிடைக்கும். அதே மாதிரி யூடியூப்பில் எத்தனையோ பேர் ஸ்பீக்கர் கேபிள் விற்கிறாங்க. இந்த மாதிரி இவங்ககிட்ட உங்களுக்கு நாளை ஃபோன் பண்ணி கேட்டு அவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா நாளைக்கு உரிமையோடு கேட்க முடியும். பட் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க உண்மையாக இருப்பாங்கங்கிறது தெரியாது. இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கிறதுக்கும் அவங்க கொடுத்ததுக்கும் சம்மந்தம் இருக்காது. இது இல்லை, ஏகப்பட்ட ப்ராடக்ட். இப்போ கூட நான் ரீசெண்டாக ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா 20 ஆம்பியர்ஸ்ன்னு சுவிட்சில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கனெக்டர் டெர்மினல் பார்த்தா 10 ஆம்பியருக்கு இருந்திருக்கு. அந்த சுவிட்ச் பேர்ன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிறத வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆன்லைனில் எத்தனையோ HDMI கேபிள்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே அந்த இது கொடுத்துருக்க ஸ்பெக்குக்கும் இதுக்கும் இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க டீலர்கிட்ட வாங்க. இல்லை அந்த ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா அதோட ரிவ்யூஸை பாருங்கள், கஸ்டமர் என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆன்லைனில் எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம இதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது அப்படி இருக்கும். நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் போகிறீங்கும் போது கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து லோ பட்ஜெட்லேயும் நம்ம ஸ்பீக்கர் கேபிள் கொடுத்துட்ருக்கோம். டிபெண்டிங் ஆன் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கரை பொறுத்து. ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் வந்து சேட்டலைட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன்னா அவங்களுக்கு நான் இந்த கேபிள் கொடுக்கவே முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி கஸ்டமரும் கேட்டிருக்காங்க. நம்ம கேட்டுருவோம், என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க சார்? இந்த கேபிள் அந்த ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ண முடியாதுங்கும்போது ஏன்னு கேட்பாங்க. சார் இது வந்து யூஸ் பண்ணணும்னா கேஜ் அதிகங்கும் போது உங்கள் ஸ்பீக்கரில் பனானா கனெக்டர் டெர்மினல் இருக்கணும். அப்போ தான் அந்த இது ஸ்பீக்கர் கேபிளை இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வச்சுருக்க கிளிப் டைப்புங்கிறனால அது கேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒயர் தான் போட முடியும். இப்போதைக்கு நாங்கள் அதுக்கு என்ன இதோ அது கொடுக்குறோங்கிறக்கோசரம் பட்ஜெட் கம்மியிலேயே கேபிள் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இங்கே வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்டும் சரி, ஆம்போட லோடும் சரி மாறும். அதை ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த கேபிள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு காரணம், நான் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குது, பட்ஜெட் வைஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேபிளை தான் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்களும் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா தாராளமாக ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த கேபிள் எவ்வளோ வேணாலும் நம்மளால் பண்ணித்தர முடியும். ஓகேங்களா? ரோலாக தான் எடுக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தேவைங்கிறது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி கனெக்ட் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும் வரும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக கேளுங்க. இது போக நம்ம சப்வூஃபர் கேபிள்ஸும் அடுத்தது சப்வூஃபர் கேபிள் இது வந்து பிராண்ட் பார்த்தீங்கன்னா டேக்குங்கிற பிராண்டுங்க. இதோட கனெக்டர் பின்னும் அதுதான். இது வந்து ரோலாக எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கனெக்ட்
ஜாயின் பண்ணி கொடுக்குறோம். இதில் ப்ரீமியம் கனெக்டரும் போட்டுட்ருக்கோம், பேசிக் கனெக்டரும் போட்டுட்ருக்கோம். ப்ரைஸ் பொறுத்து அது மாறுபடும். கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிறது கொஞ்சம் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். பட் ரெண்டுமே கோல்டு பிளேட்டட் தான். அதே மாதிரி இதை ஜாயின் பண்ணி பண்ணுறது டெக்னீஷியன்லாம் ப்ராப்பராக இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாமே ஒரு பிராண்டடுக்கு ஈக்குவலான இதில் தான் குவாலிட்டியில் பண்ணுறோம். ப்ராப்பராக சால்ட்ரிங் வச்சு அதுக்கெல்லாம் ஸ்லீவ் எல்லாம் போட்டு கவர் பண்ணி நீட்டாக தான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். அதுபோக பிராண்டட்லேயே வந்து ரெடிமேட் கேபிளும் எங்ககிட்ட இருக்குது. ஓகேங்களா. இம்ப்ரெஷன் பிராண்டில் சிங்கிள் டு டபுள் ஆர்சிஏ வேணுன்னா அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் HDMI கேபிள் 4K 8K கேபிள் கிடைக்கும். ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் இது எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸ்பீக்கர் கேபிள் அதே மாதிரி நீங்கள் ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரோலாக வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நீட் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். இது போக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். நம்மளோடது வாட்ஸ்அப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக ஏதாச்சும் எனக்கு லேட்டஸ்ட்டு இது டெக்னாலஜி எல்லாம் தெரியுது, ஆஃபர்ஸ் வருதுன்னா நம்ம அதில் தான் அது போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வேணுனாலும் அந்த லிங்க்கை இருக்கும் நம்ம சேனல்லையே, அதை போயிட்டு ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம்.